ஓகேண்ணா. ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் யுவன் சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிகைப்பூ தாவரங்கள் ஏற்படக்கூடிய மொக்குப்புழு, பட்வாம், புளியாம்பூ பிளஸ் ப்ளூ அரும்பு, நிறைய பேர்கள் அழைக்கப்படக்கூடிய இந்த மொக்குப்புழுவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த மொக்குப்புழு அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது, மெயினா மல்லிப்பூ மாதிரி தாவரங்கள்ல எந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் இன்ஃபெக்ஷன் கொடுக்குது, அதனால மல்லிப்பூ விவசாயிகளுக்கு எந்த வகையில் லாசஸ் ஃபேஸ் பண்றாங்க, இந்த புழுவை இந்த பூச்சியை எப்படி சரியான முறையில் கையாளுறது, அதை சரியா என்னென்ன மருந்துகள் அடிக்கிறது மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும், எத்தனை நாளுக்கு முதல்ல மருந்து அடிக்கணும், எத்தனை மருந்துகள் எந்தெந்த இடைவெளியில் அடிக்கிறது மூலமாக, எந்த மருந்துல கலந்து அடிக்கிறது மூலமாக சரியா அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான், இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்திருக்கோம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் யுவன் சரத்குமார். யூடியூப் சேனல் டெக்னிக்கல் டீம்ல நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல முன்னாடி சொல்லும் மாதிரி பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூல இருக்கக்கூடிய பட்வாம், மொக்குப்புழு பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்கு. சக்கிங் பெஸ்ட் சொல்லுவோம், போரர்ஸ் சொல்லுவோம், ஹோப்பர்ஸ் சொல்லுவோம், சாருந்து பூச்சிகள், இலையத்தின் புழுக்கள், போரர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த புழு வருது. இந்த பூ எப்படி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா முக்குல வந்து 2-3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்குப்புழுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ வருஷத்துல 12 மாதங்கள்ல ஒரு 9 மாதங்கள் வந்து மொக்குப்புழு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ மொக்குக்குள்ள பாத்தீங்கன்னா மொக்குங்கிறது இந்த மீனிங் ஆஃப் த ஃபிளார் பட் தான் தமிழ் வந்து மொக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மொக்குக்குள்ள நார்மலா உள்ள மைனரா சின்னதா எக்லே பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த புழு. அந்த பூச்சி உள்ள முட்டை போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபுல்லா வந்து என்டையரா உள்ள இருக்கக்கூடிய சாப்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸ் பூரா சக் பண்ணி அது உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ளூ வந்து முதல்ல அந்த அரும்பு வந்து ப்ளூவா மாறும், இல்ல வந்து பிங்க் கலர்ல பஞ்சு முட்டை கலர்ல மாற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது கடிச்சு அழுகி கூட போக பெட் டிராட் கூட உருவாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த லார்வா தோட்டத்துக்கு பிரச்சனைகள் தான் சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பூச்சியை பொறுத்த வரைக்கும், இந்த புழுவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா ஆரம்பத்திலேயே வந்து ஹெவி டோசஸ் ஏதாவது நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கொண்டு வரது கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்வாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சரியான முறை கொண்டு போகலாம். ஒரு 6-7 டைப் ஆஃப் செக்மெண்டேஷன் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் வந்து 25 ml பிளஸ் வந்து இமாமெடின் சொல்லிட்டு தனியா வந்து எமாமெடின் கொடுக்கலாம். எமாமெடின் வந்து ஒரு 15 கிராம் கூட ப்ரொஃபெக்ட் சூப்பர் இல்ல ப்ரொஃபனாபாஸ், குளோரிபெரிபாஸ், சைபர்மெத்தின் தனித்தனியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது பிப்ரவரி பிளஸ் எமாமெடின் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி வரும்போது இங்க பர்ஃபெக்ட் ரிசல்ட் நம்ம சொல்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடுல இந்த யூடியூப் சைடுல இருந்து பரிந்துரை பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லர் அப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. கில்லர் அப்படிங்கிற மாலிகுல் பத்தி ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் நான் கொடுத்திருக்கேன். கில்லருங்கிற மாலிகுல் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கூட வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வந்து எமாமெடின் சொல்லிட்டு நம்ம பரிந்துரை பண்றோம் ஒரு ஸ்டேஜுக்கு. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு 1.5 மில்லி கில்லரு 1.5 கிராம் எமாமெடின் சொல்லிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது எமாமெடின் சொல்லிட்டு 1.5 கிராம் கில்லர் 1 மில்லி. ஸோ இது மாதிரி காம்பினேஷன் மாத்தி கூட வந்து பிப்ரவரியிலோ இல்ல மற்ற தைமத்தசோம் இந்த மாதிரி காம்பினேஷன் மாத்தி யூஸ் பண்ணது மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஸ்ப்ரே வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுவாக நம்ம என்ன பண்றோம், தப்பு பண்றோம் அப்படின்னா இந்த ப்ளூ வரும் வரும்பொழுது, இந்த முக்கரும் வரும்பொழுது இப்போ எதுக்குள்ள ஹெவிடோஸ் மருந்து கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தடவை அடிச்சோமா செத்து போச்சா அப்படியே விட்டுறது. அடுத்தது அது பெரிய பிரச்சனையா வர வரைக்கும் அதை கண்டுக்கிறது இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பீரியாடிக்கலா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, மெயினா இந்த மாதிரி பட்வா மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மருந்துகள் அப்படிங்கிறது 2 தடவை நீங்க அடிச்சே ஆகணும். ஒரு தடவை அடிக்கும் போது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அடுத்த தடவை அடிக்கும் போது கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா புழுவை பொறுத்த வரைக்கும் முட்டை, எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்னு சொல்லுவோம். ஒரு வாழ்க்கை பருவம் அப்படிங்கிறது 4 ஸ்டேஜ் கொண்டது. எந்த ஸ்டேஜ் வேணுமா இருக்கும். நீங்க மருந்து புழு கொள்ளதுக்கு மருந்து அடிக்கும் போது உள்ள முட்டை பருவத்தை கூட ஒன்று இருக்கும், இல்ல கூட்டு புழு பருவத்தை ஒன்று இருக்கும், உள்ள புழுவில் ஒன்று இருக்கும், அந்த பூச்சியா ஒன்று இருக்கும். ஸோ 2 தடவை நீங்க மருந்து அடிக்கும் போது தான் கம்ப்ளீட்டா அந்த லைஃப் சைக்கிளுக்கு கூட எல்லா டைப் ஆஃப் இன்செக்டையும் நம்ம கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படிங்கிறது அடுத்த தடவை ஸ்டேஜ் வரைக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க சரியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு டாப் டு பாட்டம் இந்த மல்லிப்பூ சாகுபடி ஏற்படக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி ஈஸியாக வெளிவர முடியும். இன்னும் இதை சம்பந்தமா ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனல் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் குழு மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். பிரீமியம் பிளஸ் நார்மல் 2 இது இருக்கு. கட்டணம் கட்டி உள்ள வரலாம், இல்ல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உள்ள வரலாம். ஸோ 2 ஸ்டேஜுமே உள்ள நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். விருப்பமுள்ள விவசாயிகளை எங்களை தொடர்ந்து பயணிக்கிறது மூலமாக உங்க பயிருக்கு தேவையான டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களுமே நாங்கள் வழிகாட்டி அதுக்கான மருந்துகளை சரியான முறையில் உங்களுக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா www.pachithundu.in அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லாத்துக்கும் நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சைத்துண்டு அப்படிங்கிற அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க காட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவையான எல்லா டேட்டா பேஸுமே அங்க இருக்கு. நீங்க ஈஸியா அதை பார்த்து நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், மற்ற விவசாயிகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.